ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட் ஃப்ளவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு சோள தோசை. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கம்பு சோள தோசைக்கு என்னென்ன ஊற வைக்கிறதுன்னு காட்ட போகிறேங்க. நான் இந்த டம்ளரில் தான் வந்து எல்லாமே அளந்து எடுத்திருக்கேன். கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். வெள்ளை சோளம் எடுத்திருக்கேங்க. வெள்ளை சோளம் வந்து ஒரு டம்ளரு. இட்லி அரிசி வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். உளுந்து வந்துட்டு 1/2 டம்ளரு. வெந்தயம் வந்துட்டு அதிலே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. இது இந்த 5 வந்துட்டு நல்லா கழுவி ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். இப்போ இது வந்து ஒரு 4-5 தடவை வந்துட்டு நல்லா அலசிட்டேங்க. இப்போ இது ஊறட்டும். நம்ம ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் இல்லைன்னா கிரைண்டரில் எதில் வேணால் ஆட்டிக்கலாங்க. ஆட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம மாவு வந்து ஆட்டியாச்சுங்க. மாவு ஆட்டி நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கு பாருங்கள், எப்படி நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இது வந்து சுடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணுங்க. அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் வந்துட்டு 5-6 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேங்க. இதை வந்துட்டு 1-2 நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க. ஒரு 2-3 தடவை பல்ஸ் கொடுத்து எடுத்துட்டேன். இது எல்லாமே நீங்கள் சுடலாம். ஆனால் இது போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்குங்க. அதனால் இது வந்துட்டு நான் மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தோசைக்கல் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேங்க. நம்ம வந்து தோசை ஊற்றலாம். வெங்காயம்லாம் கலந்துட்டேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை சாம்பாரெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்கலாம் இது வந்து தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா பசி தாங்கும். இதுலேயே வந்து நீங்கள் பணியாரமும் சுடலாங்க. 2 சைடு திருப்பி போட்டு வேக வச்சிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கம்பு சோள தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.